ஒன்னும் ஆகாது. என் பொண்ணு கூட இருக்கா, பாத்துக்குவா. இல்லைங்க, திடீர்னு மயக்கம் போட்டா, அதான். இந்த கட்டையை அவன் தூக்கி போட்டான்ல, அந்த அதிர்ச்சியில விழுந்திருப்பா தம்பி. ஒன்னும் ஆகாது, நல்லதே நடக்கும். என் பொண்ணுக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அவ உயிரையே காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்னால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. என் பொண்ணை இந்த தடவை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. நீங்க இந்த மாதிரி பண்ற நல்ல விஷயம் உங்களை வாழ வைக்கும், உங்க குடும்பத்தையும். கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. சரிங்க. வாசுகி, உனக்கு என்னம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நம்பி என் கூட வந்த உனக்கு இப்படி? ஐயோ, நான் அசால்ட்டா இருந்துட்டேனான்னு கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. வாசுகி, 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 உனக்கு ஒண்ணு இல்ல. அப்படியே கண்ணை திறந்து பாரு. வாசுகி, நீ ஓகேவா? வாசுகி, என்ன பாரு. கவிதா, திரு எங்க? கண் முழிச்சதும் உனக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? திரு எங்கன்னு கேக்குற? என்னாச்சு கவிதா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன? வாசுகி, நீ அம்மாவாக போற. கவிதா, போன மாசம் தானே என்கிட்ட செக்அப் வந்த. இன்னும் நான் கன்சீவ் ஆகல அப்படின்னு வந்தேல. இந்த மாசம் பாசிட்டிவ். ஹாப்பியா இரு வாசுகி, ஓகேவா? நான் அம்மாவாக போறேனா? கவிதா, உண்மையாவா? ஆமா வாசுகி. ஆனா எனக்கு இன்னையோட 37 நாள் தான். நோ ப்ராப்ளம். செக்அப்ல பாசிட்டிவ் வந்திருக்கு, கன்ஃபார்ம் தான். நான் அம்மாவா? கவிதா, திரு கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல வாசுகி, உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இரு, திரு கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். கவிதா, சொல்லுமா. கவிதா, திரு கிட்ட நான் சொல்லிக்கிட்டா? சரிம்மா, நான் சொல்லல. வர சொல்றேன். சரி கவிதா. நான் அம்மாவாக போறேனா? எனக்கு குழந்தை பிறக்க போதா? திரு திரு திரு, நீ அப்பாவாக போற. இத கேட்டா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ? என் குழந்தை எனக்குள்ள, நம்பவே முடியல. டேய் அம்மு, எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ நினைத்தாய். எனது உயிர் நமக்காகவே வாரா. வாழும் காலம் திரு, மேம், என்னாச்சு? வாசுகி எப்படி இருக்கா? எதனால மயக்கம் போட்டா? அடி எதுவும் தலையில ரொம்ப பட்டுருச்சா? சொல்லுங்க மேம், எதுவும் ரத்த கட்டு அந்த மாதிரி இல்லையே? திரு திரு, பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல. வாசுகி நல்லா இருக்கா. எதனால மேம்? எதனால திடீர்னு மயங்கி விழுந்தா? அது ஒரு அதிர்ச்சியில விழுந்துட்டா. நோ ப்ராப்ளம். இல்ல, தலையில வேற அடிபட்டுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்துருங்க மேம், அசால்ட்டா இருக்காதீங்க. ஏதாவது ஸ்கேன் பாக்குனா கூட ஓகே. என்ன திரு, விட்டா ஃபுல் செக்அப் பண்ணி ஹாஸ்பிட்டலே படுக்க வச்சுக்கோங்கன்னு சொல்வீங்க போல. வாசுகிக்கு ஒண்ணு இல்ல, நார்மலா இருக்கா. மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டா. போங்க, நீங்க போய் பாருங்க. இத போறேன். அம்மாடி கவிதா, அந்த பொண்ணுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இந்த தம்பி அப்படி பயப்படுதுமா? நல்லா இருக்கால? அப்பா, ரொம்ப நல்லா இருக்கா. சந்தோஷமான விஷயம்தான்ப்பா. சந்தோஷம். வாசுகி பிரெக்னெண்டா இருக்காப்பா. ஓ, அப்படியாமா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷமா. நான் சொன்னேன் அந்த தம்பிக்கு எல்லாம் நல்லதா நடக்கும்னு. நல்லா இருப்பாங்க. உண்மைதான்ப்பா. அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. நீடா கண்ணு? இல்லப்பா, கொஞ்ச நேரம் ஒர்க் பார்த்துட்டு வரேன். கவனமா வந்துருமா. திரு இந்த அளவுக்கு பேசுனனால அந்த சந்தோஷ் போலீஸ்க்கு பயந்துட்டு கண்டிப்பா திரும்ப வர மாட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருமா. சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்ப மத்தல அப்பாவுக்கு போன் பண்ணிரு. சரிங்கப்பா. வாரேம்மா. அந்த பொண்ணுக்கு நல்ல மாத்திரையா எழுதி கொடு. குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கணும். அப்பா, அதுக்கு மாத்திரை மருந்தை விட ஆரோக்கியமான சாப்பாடு முக்கியம். எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்றேன்ப்பா. சரிடா. சரி பாத்துக்கோ. இந்த சந்தோஷ் இந்த அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல. போகணும், யூஎஸ் போகணும். படிச்சு இதை விட பெரிய ஆளா இங்க வரணும். அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. சப்போஸ் ஏதாவது ஒரு நிலையில நீ திருந்தினாலும் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் நீ உன் தப்ப உணர்வ. அன்னைக்கு நீ தனி மரமா நிப்ப. நடக்கும்டா. வாசுகி, திரு, வாசுகி, என்னமா? உனக்கு ஒண்ணு இல்லையே? திரு திரு, வாசுகி, என்னமா? தலையில ரொம்ப அடியா? வலிக்குதா? சொல்லுமா. திரு,
சுகி என்னாச்சு? ஏன் அழுகுற? தலையில அடிபட்டதே ரொம்ப வலிக்குதா? எதா இருந்தாலும் சொல்லு, உடனே பாத்துடலாம். அது இல்லடா வேற என்னமா? திரு திரு அது வந்து சொல்லுடி. நீ நீ அப்பாவாக போற. வாசுகி, அப்பாவாக போறடா. ஏய் நிஜமாவா? வாசுகி நிஜமாவா? திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸா? ம், சரிம்மா, எதுக்கு அழுத? அது உன்னை பார்த்ததும் சந்தோஷத்துல வந்த அழுக. ஏ வாசுகி, அடிபட்டது எதுவும் வலிக்கல? தலையில? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லேசாதான் பட்டது. ஆனா எப்படி மயங்கினேன்னு தான் தெரியல. ஏன் வாசுகி, சீக்கிரத்துல எங்க அம்மா வர போறாங்களா? ம், ஆமா, உன்னோட கண்மணி வரப்போறாங்க. ஏய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏய் நான் சொன்னேன் பாத்தியா, காலையில நீ ரொம்ப பிரைட்டா அழகா இருக்கேன்னு. எப்படி காலையிலே நான் கண்டுபிடிச்சேனா? ஏய் ஆமா திரு, உண்மையிலே நான் பிரைட்டா இருக்கேனா? என்னன்னு தெரியல, ஆனா உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம். சொன்னேன்ல. ஐயோ என்னங்க, உங்களை மாதிரி யாருமே இப்படி பொண்டாட்டியே பாத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு தங்கமான புருஷன். சரி சரி, இத வீட்ல எல்லாருக்கும் சொல்லணும். வீட்டுக்கு போலாமா? அது கவிதா தான் சொல்லணும். ஏமா? அவங்க இன்னும் டேப்லெட் எதுவுமே கொடுக்கலையே. என்கிட்ட இத சொன்னாங்க, உங்ககிட்டயும் போய் சொல்லிடுறேனாங்களா? நான் தான் இது நானா உங்ககிட்ட சொல்லணும்னு உங்ககிட்ட கவிதாவை சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நல்லா சொன்ன. மேடம் வந்து எதுவுமே சொல்லாம வாசுகை போய் பாருன்னு சொன்னதும் ஐயோ உனக்கு என்னமோ ஏதோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன ஆக போகுது, நீங்க தான் கூடயே இருக்கீங்கல்ல. உண்மைதாமா, கூடையே உன்னை இருக்கா புடிச்சுக்குவேன். உனக்கெனவே பிறந்தவன் நான், எப்படி உன்னை விடுவேன்? சரி சரி, இப்ப கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும். நான் ஆமாமா, இது சந்தோஷத்துல புடிச்சுக்கிட்டது. விடணுமா? விட்டாதான் வீட்டுக்கு போக முடியும். என்னங்க, வீட்டுக்கு போனதும் அத்தை மாமாட்ட சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும். கண்டிப்பா. இப்போ பைக்ல போலாமா வீட்டுக்கு? ஏங்க? இல்லம்மா, இந்த டைம்ல பைக்ல எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அப்படியா? ஹே சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? ஏய் எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா. அதுதான் எப்படி? அது அப்படித்தான். சரி சரி வா, நம்ம கவிதா மேடம் கேட்டுட்டு கிளம்பலாம். வாசுகி நீ நார்மலா இருக்கேல, எதுனாலும் இப்பவே சொல்லிரு, நம்ம உடனே பாத்துடலாம். இப்படியே சொல்லி சொல்லி என்ன சீக்காளியா ஆக்கிடாதீங்க. உனக்கு ஒண்ணு இல்லைன்னு எத்தனை தடவை கேப்பீங்க? இல்லம்மா, ஏதா இருந்தாலும் இங்கே பாத்துட்டு போயிடலாம்ல. திரும்ப நீ அலையணும், அதான். என்னங்க, விட்டா வீட்டுக்குள்ளே அடைச்சிருவீங்க போல. இனி எங்கேயும் கூட்டிட்டு வர மாட்டீங்களா? ஏய் அது எப்படி கூட்டிட்டு வராம இருப்பேன்? ஓகே. 3 மாசம் கம்ப்ளீட் ஆகட்டும், அப்புறம் எங்கனாலும் போலாம். என்னங்க? அப்புறம் ஊரையே சுத்துவோம், ஓகேவா? அடப்பாவி, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? பைக்ல கூட்டு போக கூடாதுங்கறாங்க, 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க. திரு என்ன 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 முணுமுணுப்பு? ஒண்ணு இல்ல, நாளைக்கு எனக்கு காலேஜ், நாளைக்கு தான் கடைசி எக்ஸாம். கூட்டிட்டு போவீங்களா? ஓ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கோ? ஆமா. எப்படி போய் எழுதவா இல்ல எழுதாம விட்டுறவா? தப்புமா, எழுதாமலாம் இருக்கக்கூடாது. நான் உன்னை பார்த்து கூட்டு போய்க்கிறேன். உன்னை கூட்டிட்டு போய் நான் உங்க மேடம் கிட்ட பேசி நீ பரீட்சை எழுதுனதும் கூட்டிட்டு வந்துடுறேன். கூடவே இருந்தா ம் சரிதான். இனி கடைக்கெல்லாம் போவீங்களா? எந்த கடைக்கு? உங்க கடைக்கு. ஆமால, என் கடை ஒண்ணு இருக்கோ. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் இப்ப எதுவுமே முக்கியம் இல்ல. அப்பனா நீ மட்டும்தான், உன்னை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா போதும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. எதுமா? உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் பொண்டாட்டிய இப்படி கவனிக்கிறேல. இவ்வளவு நாள் இந்த ஒரு மனுஷிய கண்டுக்கிட்டியா? இப்போ பாரு எவ்வளவு அக்கறை. இதுக்கு முன்னே உன்னை நல்லா தான் நான் பாத்துக்கிட்டேன். இருந்தாலும் இப்ப ரொம்ப அக்கறையா இருக்கே. அப்போ நீ ஒரு ஆளு, இப்போ நீங்க 2 பேரு. சரி, அப்ப நான் என்னோட அக்கறையும் டபுளா இருக்கணும்ல. ஏங்க, புள்ள வந்ததும் புள்ளைய மட்டும் இப்படி பாக்குறீங்க, பொண்டாட்டி எப்படி கவனிச்சிங்களான்னு கேட்டா அதுக்கு இப்படியும் பதில் சொல்லலாமா? சொல்லலாமே. சொல்லுவீங்க. வாசுகி பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசவா? வாங்க மேடம். இல்ல நான் பேசவா இல்ல நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிறீங்களா? பேசுங்க. நானும் வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு. கொஞ்ச நாளும் கண்டுக்குவீங்கன்னு பார்த்தா திரும்ப கூட மாட்டீங்க. அது ஒண்ணு இல்ல. அப்புறம் கவிதா மேடம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். என்ன பிடிக்கும்னா? எதா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, இப்பவே நான் செய்யறேன். என்னடா பண்ற? சொல்லுங்க மேடம். இல்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு எதுக்கு? என்னங்க எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். சும்மா சொல்லுங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்.
வாசுகிய நல்லா பாத்துக்கோங்க. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதுவே போதும் திரு. இன்னைக்கு கூட நீங்க வரலாட்டி கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். கரெக்ட் டைம் வந்தீங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. உங்களோட ஆசை யூஎஸ் போய் படிக்கிறதானே? எப்போ கிளம்புறீங்க? இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் அந்த சந்தோஷனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க யூஎஸ் போக ஃபிளைட் ஏத்தி விட்டு உங்களுக்கு டாடா காமிக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்பு. நான் உங்களை பாத்துக்கிறேன். அது திரு. நான் பாத்துக்கிறேங்க. சரி திரு. நீ பாத்துக்குவியா? வீட்டுக்கு வாடா, கொல்றேன். சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாசுகி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கா. நல்லா சாப்பிட சொல்லுங்க. வாசுகி சாப்பிடுவியா இல்ல சாப்பாட தட்டுல போட்டு மோந்து பாப்பியா? ஐயோ கவிதா, நல்லா சாப்பிடுவேன். இனிமேல் கொஞ்சம் சத்தானதா சாப்பிடுங்க. பொதுவா இப்போ எந்த டேப்லெட்டும் தேவைப்படாது. உங்களுக்கு இப்போதைக்கு அயன் டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன். கண்டினியூவா எடுத்துக்கோங்க. 10 நாள் கழிச்சு கண்டிப்பா செக்அப் போங்க. கவிதா, 10 நாள் கழிச்சு நீங்க இங்க இருக்க மாட்டீங்களே? ஆமா வாசுகி, எனக்கு பதிலா சீக்கிரமே வேற டியூட்டி டாக்டர் போட்டுருவாங்க. உங்களை பத்தி சொல்லிட்டு போறேன். கேர் பண்ணி பாத்துக்குவாங்க. சரிங்க கவிதா. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க. சரிங்க மேடம், நான் கால் பண்றேன். ஏதா இருந்தாலும் உங்ககிட்ட உடனே கேக்குறேன். சரிங்க திரு. அப்புறம் மேடம், இப்போ பைக்ல கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போங்க. இல்ல ஒரு 3 மாசம் வரைக்கும் சேஃபா இருக்கிறது முக்கியம் தான் திரு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க மெதுவா பைக் ஓட்டிட்டு போங்க. இல்ல கண்டிப்பா போக கூடாதுன்னா சொல்லிருங்க. வாசுகியை நான் தூக்கிட்டே கூட வீட்டுக்கு போயிருவேன். ஐயோ ஏ திரு. அது உங்க பிரியம். இப்போ நீங்க பைக்ல மெதுவா கூட்டிட்டு போலாம். சரி ஓகே, அயன் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க. சரிங்க கவிதா. ஹலோ மேடம். எதுக்குங்க போறவங்கள கூப்பிடுறீங்க? சொல்லுங்க திரு. நீங்க ஏதாவது ஒரு டைம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு சொல்றீங்களா? எதுக்குங்க? திரு எதுக்கு? இல்ல ஒவ்வொரு மந்த்தும் எப்படி கவனிச்சுக்கணும், என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். டேய், ஏன்டா அப்படி பண்ற? சும்மா இரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் ஊருக்கு போங்கள உங்களுக்கு ஒரு பெரிய டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றேன். அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மேடம். வாசுகி. கவிதா. இன்னும் 10 மாசத்துக்கு நீ தரையில நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேமா? எனிவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் கவிதா. ஓகே, கவனமா இருமா. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க கவிதா. மேடம். என்னங்க இன்னும் எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்லம்மா, மாத்திரை எழுதி தரேன் நாங்க. ஆனா அது காலையிலயா இல்ல நைட்டால 3 வேளை சாப்பிடணுமா? எதுவுமே சொல்லல. இதெல்லாம் மெடிக்கல்ல சொல்லுவாங்க. வாங்க. வாசுகி, நான் வேணா உன்னை தூக்கிக்கிட்டா? பக்கத்துல தானே வீடு, தூக்கிட்டு போய் விட்டுட்டா? என்னங்க அடி வாங்குவீங்க? இதுவே ரொம்ப ஓவர். பாக்குறவங்களும் டூ மச்னு சொல்லுவாங்க. இதோட இடத்தை காலி பண்ணிட்டா நல்லது. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இந்த அளவுக்காவது ஷேர் பண்ணிக்கலாட்டி என்னப்பா? நீ சொல்லு, நான் உன்னை தூக்கிட்டு போவா? அடி வாங்குவ. வாங்க போலாம். விரலுக்கும் மிதழுக்கும் பிரிந்திடும் இசையென இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். யார் நீ, யார் நான், நான் நீ, நீ நான். உலகின் கதவை தாழ்த்திறப்போம் உயிரே, மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம் உயிரே. அடியே, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கிருக்கலாம். மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கே எடுத்திருக்கேன். இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறீங்களாமா? இன்னும் எடுத்துக்கலாங்கிறீங்க. ஏண்டி, உன் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தானே? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எத்தனை மார்க்? அதை விட நீ 50 மார்க் கம்மியா வாங்கிருக்க. மா. பாலா, சும்மா இரு. பிள்ளை எந்த அளவுக்கு படிச்சு எவ்வளவு மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா? போ, பிள்ளைக்கு கேசரி பாயாசம் ஏதாவது செஞ்சு கொடு. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுன்னு அவளை திட்டுறேன். நீங்க எடுத்த மார்க்குக்கு கேசரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. பாருங்கப்பா அம்மாவை. அவ கிடக்காடா, அவ எப்பவும் அப்படித்தான் பேசுவா. சரி வாசுவிக்கு போன் பண்ணி சொன்னியா மார்க்க? இல்லப்பா, அவ போன் எடுக்கவே இல்ல. நிஜப்படியா மார்க்க ஸ்டேட்டஸ்ல போட்டேன்ப்பா. எவ்வளவு பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க தெரியுமா? எல்லாரும் சூப்பர், வெரி குட்னு பாராட்டுறாங்க. அம்மா ஒரு ஆள் தான் திட்டுறாங்க. சரி விடு. அவ அந்த காலத்து பொம்பளை, அப்படித்தான் இருப்பா. நம்ம தான் அப்படி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணுவீங்க அட்ஜஸ்ட். அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்காதீங்க. நீ காலேஜுக்கு போய் இதுக்கு மேல படிப்பா. கண்டிப்பாமா, இதுக்கு மேல படிப்பேன். இப்ப 515 வாங்கிருக்கேன்ல, காலேஜ்ல அரியர் இல்லாம படிப்பேன். பாப்பா வாங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு காலேஜ் போறாங்களா? நம்மளும் போய் அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். உனக்கு பிடிச்ச காலேஜ் 2-3 எடுத்து நீ என்ன படிப்பு எடுக்க போறியோ அதுக்கு தக்கன ஆன்லைன்ல புக் பண்ணி வை. கூப்பிடுவாங்கல, அப்ப போய் பாத்துக்கலாம். அப்படி சொல்றீங்களா? ஆமாண்டா. சரிங்கப்பா. ஏங்க காலேஜ் போக வேண்டியலையா? போனோம் பாலா, காலேஜ்ல இருந்து கூப்பிடுவாங்க, அப்ப போனோம்.
சரி சரி பார்த்து காலேஜ்ல சேருங்க. வீட்டை வித்து ஃபீஸ் கட்டுற மாதிரி சேர்த்துறாதீங்க. பாலா, நீங்க எல்லாம் உங்க பொண்ணுக்காக செய்வீங்க. நமக்கு தக்கன பார்த்து எல்லாத்தையும் செய்யுங்க. மாமா அதெல்லாம் அப்பாவும் நானும் பாத்துக்கிறோம். நீங்க போங்க கேசரி பண்ணுங்க. ஆமா ஆமா பண்ணுவேன் நினைச்சுக்கிட்டே இரு. மா பண்றேன்டி. நல்ல கொழுப்பு கூடி போச்சு. வாசுக்கு திரும்ப போன் போட்டு பாரு. எடுத்தானா அம்மா பேசுறேன்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடு. சரிம்மா இந்தா. பா டேய் தங்கம், உங்க அம்மா உன் மார்க்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டா. ஏன் தெரியுமா? ஏன்பா? காலேஜ் போக போறேல, அங்க போய் நீ ஒழுங்கா படிக்கணுங்கிறதுக்காக இப்ப மார்க் சரியில்லை அது சரியில்லைன்னு ஒவ்வொன்னா குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ அவளை கண்டுக்காத, சரியா? சரிங்கப்பா. சரி சரி போ போ, ஆன்லைன்ல பதிவு பண்ணி வை. சரிங்கப்பா. வாசுகி ஏன் போன் எடுக்கல? இந்நேரம் காலேஜ் முடிச்சு வந்திருப்பா. வீட்டுல தானே இருப்பா. சரி இன்னொரு 10 நிமிஷம் பாப்போம். கால் பண்ணலாட்டி திரும்பவும் போன் பண்ணலாம். சங்கவி, ராகவி சூப்பர்டா. மார்க் ரொம்ப நல்லா வாங்கிருக்கீங்க. அத்தை நீங்க சொன்ன காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்குமா? அழகா வாங்கிடலாம். இனி அத்தை பாத்துக்கறேன். அத்தை விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாமா? படிக்கலாமேமா. சங்கவி அதுக்கெல்லாம் அமௌண்ட் ரொம்ப ஆகும். ராகவி அத்தை உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்க மாமாட்ட சொல்லி அத்தை பாத்துக்கறேன். பிடிச்சதா படிங்க. அப்பதான் இஷ்டப்பட்டு படிக்க முடியும். சரிங்க அத்தை. இப்ப எதுக்கு இவள்கெல்லாம் படிச்சுக்கிட்டு? ஏன் அத்தை? ரெண்டுக்கும் ஒண்ணு போல மாப்பிள்ளையில பார்த்து கட்டி வைக்கிறத விட்டுட்டு இனி இவளுக படிச்சு என்ன பண்ண போறாளுக? அத்தை நீங்களே இப்படி பேசலாமா? படிப்பு முக்கியம் அத்தை. படிக்கட்டும். இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. இல்லடிமா, நம்ம சொந்தத்துல தெரிஞ்ச பந்தத்துல பொண்ணு கேட்டு அரசல் புரசலா பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சோனா நல்ல மாப்பிள்ளைக்கு பட்டணத்துல கூட கட்டி கொடுத்துடலாம். பாட்டி என்னங்கடி? ஏன் பாட்டி இப்படி பேசுற? உண்மைதானடி? அத்தை படிக்கட்டும் அத்தை. காலேஜ் முடிக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லம்மா, சும்மா சொல்லி பார்த்தேன். 2 பேருக்கும் படிக்க இஷ்டம் இருக்கான்னு அப்படியே பேச்சு வாக்குல போட்டு பார்த்தேன். படிக்கணும்னு தான் ஆசைப்படுறாளுக. வீரையாட்ட சொல்லி சேர்த்து விட்டுரு. சரிங்க அத்தை. அத்தை என்னம்மா எப்ப காலேஜ் போவோம்? அத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்டா. காலேஜ்ல இருந்து கூப்பிடுவாங்க. அப்பா உங்களை கூட்டிட்டு போறேன். சரிங்க அத்தை. அத்தை மாமாட்ட சொல்லுங்க எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் ஓகே. இல்ல அமௌண்ட் ரொம்ப ஆகும்னா வேண்டாம் அத்தை, வேற ஏதாவது நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா, ஆனா நீ விருப்பப்பட்டதே படி. நான் உங்க மாமாட்ட சொல்றேன். சரிங்க அத்தை. என் பிள்ளைகளுக்காக இவ இந்த அளவுக்கு பாக்குறா. ச்சே, எதையுமே புரிஞ்சுக்காம இத்தனை நாள் கண்ணு இருந்தும் குருடாதான் இருந்திருக்கேன். இந்த பிள்ளைய எப்படி எல்லாம் திட்டி இருப்பேன். அவங்க அப்பா அம்மா கூட இங்க வர விடாம ஆக்கினேன். இவ்வளவு நான் பண்ணியும் என் பிள்ளைகளுக்கு நல்லது பண்றா. மீனாட்சி, உன் தப்புக்கலாம் எங்க போய் நீ பாவ மன்னிப்பு கேட்டாலும் புண்ணியம் கிடைக்காது. அந்த அளவுக்கு நீ மோசம். இனி வர்ற காலத்திலேயாவது என் தம்பி பிள்ளைய நல்லபடியா வளர்த்து பாவத்தை கழிச்சுக்கிறேன். அண்ணி சொல்லுமா, உங்களுக்கு ஓகே தானே? நானே பிள்ளைகளை காலேஜ் சேர்த்து விட்டுறேன். நீங்க கூட கூட வாங்க. ஆனா நானும் கூட வந்தா அங்க உள்ள கோர்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்குவேன். இல்லம்மா இல்ல, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறியே, பாத்துக்கோ. நான் இதுக்கு நீ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். பாரா ஏன் மகளா? திடீர் திடீர்னு இவளுக்கு என்ன ஆகுமா? இருக்கத்திலேயே கிறுக்கு பிடிச்ச ஆட்டமா ஆடுறா. அப்புறம் அளவுக்கு மீறி பாசத்தை காமிக்கிறா. எப்ப எப்படி மாறுவான்னு தெரியல. சரி இப்போதைக்கு ஓகே, நல்லபடியா தான் இருக்கா. சரி நீங்க பேசிட்டுங்க, நான் வீட்டு வேலை போய் பாக்குறேன். ஏடி மீனாட்சி, இன்னும் என்ன வேலை இருக்கு? எல்லாம் முடிஞ்சது. சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்குள்ள கிளம்புங்க எல்லாரும். எங்க பாட்டி? நம்ம தோட்டத்துல வேலை பாப்பார்ல ராமசாமி, அவர் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு அழைச்சிட்டு போவாங்களாம். நாம கூட வந்து நின்னா நல்லா இருக்குங்கிறாங்க. எல்லாரும் அது மாதிரி குடும்பத்தோட போனாதான் நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல, நீங்க பிறந்ததுல இருந்து ராமசாமி நம்ம வீட்டுலதான் இருக்காரு. ஆமா பாட்டி. அதனால நம்ம எல்லாம் கண்டிப்பா போனோம். ராணி நீயும் கிளம்புறியாமா? சரிங்க அத்தை. சரிம்மா. சரி எல்லாரும் கிளம்பிருங்க. மீனாட்சி லேட் பண்ணிராத. நான் கரெக்டா கிளம்பிடுவேன். உங்க பேத்தியால நீங்களே பாத்துக்கோங்க. அவள்கதான் இன்னைக்கு கல்யாணம்னா நாளைக்கு கிளம்புவழுக. பாத்து கிளப்பி கூட்டிட்டு வாங்க. சரிதாண்டி, போ, நாங்க பாத்துக்கிறோம். எல்லார் மாதிரி மனசு விட்டு பேச முடியல. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. மாறும், கண்டிப்பா இதெல்லாம் மாறும். பாட்டி நாங்க சுடிதாரா இல்ல சாரியா இல்ல பாவாடை தாவணியா? நீங்களா? சேலையெல்லாம் கட்ட வேணாம். ஏன் பாட்டி? எதுக்கத்த? 2 பேத்துக்கும் சாரி அவ்வளவு அழகா இருக்கும். இருக்குமா? இது கல்யாண வீட்டுக்கு போறோம். ஊர்ல உள்ள பாதி பேர் வருவாங்க. எவனாவது பார்த்தானா பொண்ணு வேணும்னு கேட்பான். எதுக்கு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளாட்டும் இந்த மாதிரி இந்தா இப்ப போட்டுக்கலடி, இதையே போட்டுட்டு வாங்க. இதேவா? நாங்க வேற மாத்திக்கிறோம். சரி சரி, என்ன வேணாலும் பண்ணுங்க, போய் கிளம்புங்க. பாடி ராகவி போலாம். அத்தை
சொல்லுடி கண்ணு. எனி டைம் அவங்க கிட்ட கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளன்னு பேசாதீங்க அத்தை. பிள்ளைங்க படிப்பை மட்டும் பேசுங்க. நீ வேறமா இதெல்லாம் பேசினாதான் அதுகளுக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏதாவது வந்தா இந்த மாதிரி நம்ம கிட்ட ஜாலியா பேசிக்குவாளுக. இதுக்கு குணம் பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு தான் சொல்றேன். பாட்டி இது வேறயா? ஆமா ராணி, பிள்ளைங்க கிட்ட ஜாலியா பேச மாத்தல அதுகளும் மனசுல உள்ளத சொல்லுங்க. பாத்தியா, இவ்வளவு நாள் அவ ஏதோ ஒரு படிப்பு சொன்னாலே, இதெல்லாம் வீட்ல பேசுனதே இல்ல. இன்னைக்கு நீ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனதும் சொல்றா பாத்தியா, அதுக்குதாமா. ஓ சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. நானும் வீரா வந்ததும் வீரா கூட கிளம்பிடுறேன். சரிம்மா கிளம்பு. வீரா வந்ததும் தான் எல்லாரும் போறோம். சரிங்க அத்தை. அபிமா, என்ன இது? பாட்டிமா சொல்றத கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? அடியே, உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையாண்டி, அதனாலதான் இன்னைக்கு உன்ன கூப்பிட வரல. என்னடி வர வர இப்படி அடம் பிடிக்கிற? சொல்றத கேளு. இங்க பாருடா, இங்க பாரேன். அபி, ஐயோ என் தங்கம் அப்படி அழுகுதே. இல்லடா, அழக்கூடாது. அம்மாக்கு உண்மையிலே உடம்புக்கு முடியலையா. அந்த ஸ்வேதா அத்தா இருப்பாங்க பாத்தியா, அவங்க தான் இப்ப போன் பண்ணி சொன்னாங்க, அம்மா முடியாம படுத்திருக்காளாண்டா. இந்நேரம் நீ அங்க போனேனா அம்மாவுக்கு தொந்தரவு தானே. ஐயோ ராசஹாத்தி, எவ்வளவு அழகா பேசுற. அம்மாவை நீ பாத்துக்குவியா? நீங்களா போவீங்களா? அடியே, என் கண்ணுல சொன்னா கேட்கணும். இது நல்ல பொண்ணுதான், அம்மாவை நல்லா பாத்துக்குவ. ஆனா இப்ப இல்ல, உங்க அப்பா இப்ப வந்துருவான். வந்ததும் கூட்டிட்டு போ. அடடடா, என்னடி உன் கூடயே இருந்து உன்னை மேய்க்கிறவ நான், இப்ப வந்த உன் அம்மாக்காக உட்காந்து அழுகுற. உங்க அப்பனை உடனே வர சொல்லுங்கிற. என்னடி? ஏய், நீ அழுகிறத நினைச்சு சிரிக்கிறதா கஷ்டப்படுறதான்னு தெரியல. உங்க அம்மாக்காக இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கியா? அழகாதாண்டி இருக்கு. அச்சோ, என்ன பண்றதுனே தெரியல. அந்த பிள்ளை பாவம், உடம்புக்கு முடியல பாட்டிமா. நாளைக்கு வந்து அபிக்குட்டிய தூக்கிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கோங்கன்னு போன் பண்ணா. இவ என்னன்னா அம்மா கிட்ட போகணும்னு இப்படி உட்காந்து அழுகுறா. என்ன பண்ணட்டும்? ராம்க்கு போன் போட்டேன், வந்திருக்கானா? அவன் வந்தாதான் இவள சமாளிக்க முடியும். அடம் பிடிச்சா ஒரே அடம். பாரு, பெரிய மனுஷி மாதிரி எப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டு அழுகுறானு. அடியே, ரொம்ப இந்தாண்டி. சரிடி, பேசல, அப்படியே உட்காந்துட்டு உங்க அப்பா வந்து என்ன ஏதுன்னு பாப்பான். ஷோப்பா, இதுக்குதான் இந்த ராம்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், பொண்ண பாடுறா கட்டிக்கோடான்னு. கேட்டானா? இப்ப பாரு, பிள்ளை அம்மான்னு உட்காந்து அழுகுது. இந்த பிள்ளைய ஒரு நாள் பாக்காததுக்கே இப்படி உட்காந்து அழுகுறா. கல்யாணத்துல எதுவும் ஒண்ணுனா ராம் கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொல்லணும். பிள்ளை இல்லாட்டி ஏங்கி போவோம். அழுகிறத பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண? வீட்டுக்குனா தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைய அப்படியே பார்த்துட்டு அபிக்குட்டியும் பார்க்க சொல்லிட்டு வருவோமா? பிள்ளை ரொம்ப அழுகுதே. பாட்டிமா, அடியே, உங்க அப்பா வந்துட்டாண்டி. லட்டு குட்டி. ஏய் லட்டுமா, என்னையா எதுக்கு அழுகுற? இங்க வா. என்னடா, என்ன லட்டு குட்டி, எதுக்கு அழுகுற? அம்மாட்டையா? ஏண்டா இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போலையா? ஏமா? பாட்டிமா விடலையா? பாட்டிமா. ஏ ராம், அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலையா? யாருக்கு பாட்டிமா? நம்ம சிவானிக்கு தான்யா. சிவானிக்கா? இல்லையே பாட்டிமா, சாயங்காலம் நான் பார்த்து பேசினேனே, நல்லா இருந்தாலே. இல்லையா, ஏதோ உடம்புக்கு முடியலன்னு அந்த பொண்ணு ஸ்வேதா பேசினா. எப்ப பாட்டிமா? எப்பவும் அந்த பிள்ளை காலேஜ் முடிஞ்சோன்னா 6 மணிக்குள்ள பாப்பாவை கூப்பிட வருவா. இன்னைக்கு 7 மணி ஆயிட்டும் வரல. இவ அப்பாவே அம்மா அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. 7 மணிக்கு மேலதான் அந்த பொண்ணு ஸ்வேதா போன் போட்டா. சிவானிக்கு உடம்புக்கு முடியல பாட்டிமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வந்திருக்கோம். அப்பாவை இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாத்துக்கோங்க, நாளைக்கு காலையில பாக்க வரோன்னு சொன்னா. இதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும்? ஓ மகட்ட சொன்னா கொஞ்சம் கூட கேட்காம என்னமோ நான் தான் விடலைன்னு என்ன போட்டு திட்டிக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அழாத லட்டுமா, அம்மாக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்றாங்கல்ல, இரு என்ன ஏதுன்னு பாப்போம். அப்பா பார்த்துட்டு கூட்டிட்டு போறேன். அழக்கூடாது பாப்பா, அழாத. அப்பா சொன்னா கேப்பேல, அழக்கூடாது. இப்ப அப்பா இனி ஆபீஸ் போல, உன் கூடயே இருக்கேன். நம்ம 2 பேரும் விளையாடுவோம். அம்மாக்கு உடம்பு சரியானதும் அம்மா கூட போய் விளையாடலாம், சரியா? சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம். பாட்டிமா, சிவானிக்கு என்ன செய்தோம்?
தெரியலையா, உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னு அந்த பொண்ணு சொன்னா. அப்படியா? சரி பாட்டிமா, நான் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரியா. ராமு, சொல்லுங்க பாட்டிமா. ஓ மக அந்த சாயங்காலம் கணக்கு கரெக்டா வச்சுக்கிட்டா. சிவானி வர கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அம்மா அம்மான்னு கேக்குறா. இன்னைக்கு பாரு, அந்த பிள்ளை வரலைன்னு அப்படி அழுகுறா. கஷ்டமா இருக்கியா? அம்மா இல்ல பிள்ளை எங்க விட்டுறாத. சீக்கிரம் பார்த்து அந்த பிள்ளைய கல்யாணம் முடி. நம்ம வீட்டோட இருந்துகிட்டா நம்ம அபிக்குட்டி சந்தோஷமா இருப்பா. சரி பாட்டிமா, ஆனா இனி என் லட்டுமாவ அம்மா இல்லாத பிள்ளைன்னு சொல்லாதீங்க. என் சிவானி இருக்கா. ஏன் சிவானி இருக்கா? நாம கேட்க சந்தோஷமா இருக்கியா? சீக்கிரத்துல அந்த மகராசி நம்ம வீட்டுக்கு வரட்டும். சிவானி, 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 என்ன சிவானி, இன்னும் காய்ச்சல் குறையவே இல்ல. சிவானி, ஸ்வேதா, சிவானி, இங்க பாரு, கொஞ்சோண்டு கஞ்சி குடிக்கியா? எனக்கு வேணாம். ஸ்வேதா, அபிக்குட்டிய பாத்தியா? இல்ல சிவானி, அவங்க பாட்டிமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸ்வேதா, இருந்தாலும் அபிக்குட்டி என்ன பார்க்கணும்னு சொல்லுவா. நீ ஒரு எட்டு போய் அபிக்குட்டிய பாத்துக்கோவே. சரி, நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா போ, அவ இந்த நேரம் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பா. சிவானி, நான் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். வேணும்னா உனக்காக நான் போய் கூட பாத்துட்டு வரேன். இப்போ உனக்கு இன்னும் காய்ச்சல் விடல. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயும் கேட்கல? ஊசி போட்டாச்சு, மாத்திரை சாப்பிட்ட. என்ன இவ்வளவு காய்ச்சல்? காலையில காலேஜ் நல்லா தானே போன, வீட்டுக்கு வர மாத்திரம் காய்ச்சலோட வர? தெரியல ஸ்வேதா, மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் டயர்டா இருந்தது. ஆனா இப்படி காய்ச்சல் அடிக்குன்னு எதிர்பார்க்கல. சாயங்காலம் நான் ராம கூட பார்த்தேன். அப்ப கூட நல்லா தான் இருந்தேன். அப்ப ராம பார்த்தோன்னா தெளிச்சியா இருப்ப. உள்ளுக்குள்ளே காய்ச்சல வச்சுட்டு இப்படி பேசாம இருந்தேனா? அதனாலதான் இப்ப இந்த அளவுக்கு கூடி போய் நிக்குது. இருக்கட்டும் ஸ்வேதா, இப்பதானே ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டிருக்கேன், சரியா போகும். இங்க பாரு, திரும்பவும் சக்தி அண்ணனை வர சொல்லட்டா? திரும்ப ஒரு ரெட்டை ஹாஸ்பிட்டல் போறியா? ஐயோ, என்னால நடக்க கூட முடியாது. நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. நீ போய் அபிக்குட்டிய பாத்துக்கோ. சரிம்மா, தூங்குறேன், பாத்துக்கோ. வந்ததுல இருந்து சாப்பிடலாமா? ஊசி போட்டதே ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு கஞ்சி கொண்டு வரேன், குடிக்கிறியா? பசிச்சா நான் கேக்குறேன். தூங்கிட்டா என்ன எழுப்பாத. நீ போ, சக்தி அண்ணன் வந்ததும் சாப்பிட்டு தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஸ்வேதா, அபிக்குட்டிய மறந்துடாத. கண்டிப்பா பாத்துக்கிறேன். போன் கூட இப்ப போட்டு பேசுறேன், ஓகேவா? அபிக்குட்டி அழுகுறான்னு சொன்னா போய் பாத்துட்டு வந்துரு. சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். பெட்ஷீட் வச்சு போர்த்தி விடவா? இல்ல இல்ல வேண்டாம். சரி தூங்கு என்ன? ஏன் இப்படி திடீர்னு காய்ச்சல்னு தெரியல. சரி தூங்கட்டும், தூங்கி எழுந்தா கண்டிப்பா சரியா போகும். அம்மா, தலையெல்லாம் வலிக்குது, முடியல. இல்ல 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 செல்லம்மா, வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சீக்கிரம் கிளம்பு, மணி ஆயிடுச்சு பாரு, லேட் ஆயிட போதே. நீ வேற செல்லம்மா, இதுக்கு நான் தேவையே இல்ல. எங்க அப்பா அம்மாக்காக தான் கிளம்புறேன். இது சும்மா மண்டபத்துக்கு போறதுதான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போவாங்க போல. அப்பா வாடா ஒரு எட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலாங்கிறாங்க. அதுக்காக கிளம்ப வேண்டியிருக்கு. சரி விடு, ஃபங்க்ஷன் விடு, ஜாலியா போயிட்டு வா. என்னதான் இருந்தாலும் இது உங்க வீட்டு கல்யாணம் தானே? ஆமா ஆமா, எங்க வீட்டு கல்யாணம் தான். ஹே என்னப்பா, இவ்வளவு நாளா எங்கத்த பொண்ணுன்னு பெருமையா பேசுன? இல்லம்மா, அதெல்லாம் உன்னை வெறுப்பேத்த. மிச்சப்படி ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு என் அத்தை பொண்ணுதான். ஆனா கூண்ணா அவளை எத்தனை தடவை பார்த்திருப்பேன், எண்ணி சொல்லிடலாம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான். ஏன்டா அப்படி? கிராமத்துல அப்படிதானே, 5 நிமிஷத்துக்கு மேல நின்னு பேச விடுவாங்களா? அதுவும் எங்க கிராமத்துல ரொம்ப பண்ணுவாங்கப்பா. இங்கெல்லாம் பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது. ஏய், அதுக்குதான் ஊர் விட்டு வந்து என்ன லவ் பண்ணியா? ஏய், உன்னை எங்க ஊர்ல வச்சுதான் லவ் பண்ணேன். ஆமா ஆமா, ரொம்ப பெருமைதான். டேய் தமிழு. ஏய், யார் அத்தையா? அப்படியே லைன்ல இரு. டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும்? என்னடா இன்னும் லேப்டாப்பும் கையுமா? தூக்கி போட்டு Dress மாத்திட்டு வா. மாமா, சத்தம் இல்லாம பேசுங்க, ஆபீஸ் கால். எந்த காலு கையா இருந்தா என்ன? நைட் ஆச்சு, இன்னும் வேலை பார்க்க விட்டுட்டு இருக்கான். ஐயோ அம்மா, மெதுவா பேசுங்க. என்னடா மெதுவானே? இப்ப தூக்கி போட்டு கிளம்பி வாடா. சரிம்மா, போங்க வாரேன். டேய், இனியே நீ உட்கார்ந்துட்டு இருந்தா அப்பா வந்து வைவாங்க. மாமா, 10 நிமிஷம். என்னடா அம்மா இந்த கிளி கிளிக்கிறாங்க? அது எப்பவுமே அப்படித்தான். என்னதுடா? ஐயோ அம்மா, உன்கிட்ட இல்ல. போங்கம்மா, 10 நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்திட்டு வாரேன். இங்க பாரு, பேண்ட் சட்டை எடுத்து போட்டுட்டு வராத. அழகா நீட்டா வேஷ்டி சட்டை கட்டிட்டு வா. வேஷ்டியா? கெட்டா அழகா இருக்கும். அழகா இருந்தா நீ வந்து பார்க்கவா போற? ஏய், என்கிட்ட பேசுறியா போன்ல பேசுறியாடா? மாமா, வேஷ்டி சட்டை தானே, கட்டிட்டு வரேன், போங்க. 10 நிமிஷம் கூடுச்சு, அவ்வளவுதான். வந்துடுறேம்மா, போங்கம்மா.
ஆ செல்லம்மா சொல்லு. அம்மா போயிட்டாங்களா? ம் சரி சரி கிளம்பு, லேட் பண்ணாத. ம் சரி, வேஷ்டி சட்டை ஓகேவா? ம் ஓகே தான். கேட்டுட்டு எனக்கு போட்டோ செல்ஃபி வேணும். ஓகேவா? சென்ட் பண்றியா? கண்டிப்பா. சரி கிளம்புடா, பாய். ம் சரி செல்லம்மா. அபிக்குட்டி இன்னைக்கு கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். சிவானிய கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சிவானிக்கு என்னாச்சு? நான் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சிவானி கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் இல்ல. என்னவா இருக்கும்? ராம ராம பாட்டிமா. என்னையா அபிக்குட்டி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா பாட்டிமா. நீங்க கூப்பிட்டா நான் வந்திருப்பேல. நீங்க ஏன் மூட்டு வலியோட மாடி ஏறி வந்தீங்க? கத்தி கூப்பிடுறதுல பிள்ளை தூங்கிட்டு இருந்தா முழிச்சிட்டா. அதான்யா மெதுவா ஏறி வந்தேன். ராமு, அந்த பிள்ளைக்கு காய்ச்சலாயா? சிவானிக்கா? ஆமாயா. அந்த பொண்ணு ஸ்வேதா ஃபோன் பண்ணி கேட்டா அபி என்ன பண்றான்னு. நீ வந்துட்ட பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அங்க சிவானியும் அபின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளாம். காய்ச்சல் ரொம்ப இருக்காயா. ஊசி போட்டு வந்தாங்களாம், கேக்கலையா? ஆமாயா. மாத்திரை போட்டு தூங்குறா போல. தூங்குறாளா? என்னமோ சாப்பிட்டாளான்னு கேட்டேன். எதுவும் சாப்பிடலையாயா. இப்ப ரொம்ப லேட் ஆச்சு. பாட்டிமா, காலையில ஒரு வாட்டி வீட்டுல போய் பாத்துட்டு வரேன். சரி பாட்டிமா, பாத்துக்கோங்க. நீ கீழே வந்து சாப்பிட்டுக்கிறியா? நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் படுங்க பாட்டிமா. சரியா. சிவானி காய்ச்சலா? சாயங்காலம் நல்லா தானே இருந்த, திடீர்னு எப்படி? சாப்பிட கூட இல்லைன்னு பாட்டிமா சொல்றாங்க. ஐயோ சிவானி, நான் உன்னை பார்க்கணும். எப்படி? என்ன பண்றது?